நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான், படுத்துச்சான். அது படுத்த இடத்துல தான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம். அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெளிஞ்சி போற இடத்துல எல்லாம் கால்வாயை வெட்டினார்னு சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க. தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வந்து இன்னைக்கு திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்களா இல்லை எப்படின்னு தெரியல. பெரும்பாலான அதிகாரிகள் இன்னைக்கு வந்து திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு காலையில் குமரகுரு ஐஏ சொல்லியிருக்காரு, பேப்பரில் கொடுத்தாங்க. நாங்கள் பேப்பரில் கொடுத்தது என்னன்னா, தேர்தல் ஆணையத்திடம் தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அவங்கள்ட்ட கொடுத்தது என்னன்னா, இந்த மாதிரியான பிளான் எங்களுக்கு இருக்கு. இதை வந்து நாங்கள் சுவிதா ஆப்பில் ஆல்ரெடி பதிவு செஞ்சிட்டோம். இதை உங்களுடைய ஆர்வம் வந்து அங்கங்கே எங்களுக்கான ஒவ்வொரு இடத்துலையும் தடை செய்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் இங்கேருந்து ஒரு அறிவுரை கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். பெரும்பாலான இடத்துல அவங்களுக்கு இதை எப்படி பண்ணணும்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுத்ததை வந்து குமரகுரு இன்னைக்கு காலையில் என்ன சொல்லியிருக்காரு, பேப்பரில் கொடுத்ததுக்குலாம் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். நாங்கள் எதுவும் பேப்பரில் கொடுக்கல, எல்லாமே ஆப்பில் பதிவு செய்யப்பட்டது. இன்னைக்கு கடைசி நேரத்தில் எல்லா இடத்துலையும் நேரில் போய் ஆய்வு செய்த பின்னரும் காவல்துறை வந்து சொல்லி இன்னைக்கு ஆர்வம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு அங்கங்கே அவங்க நடக்கிற ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும், அவங்களுடைய அலுவலகம் போகிறதுக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் தேர்தல் அலுவலகம் போகிறதுலேருந்து எல்லா பிரச்சாரத்துக்கும் கடுமையான ஒரு அடக்குமுறையை கையாளுறாங்க. இன்னமும் பெரும்பாலான அதிகாரிகள் திமுகவுடைய கைக்கூலிகளாக தான் இருக்கிறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பாக இந்த நிலைமை மாற வேண்டும். தேர்தல் ஆணையம் வந்து யாரெல்லாம் திமுகவுடைய கைக்கூலிகள் இருக்காங்களோ அவங்களை எல்லாம் வந்து மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி இருந்துட்டு எப்படி நீங்கள் எலெக்ஷனை பேஸ் பண்ணுவீங்க, எப்படி எலெக்ஷனை கொண்டு போவீங்க? திமுகவுடைய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு, திமுகவுக்காக வேலை செய்யும் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் எலெக்ஷனை பேஸ் பண்ணுவீங்க? ஒவ்வொரு இடத்துலையும் மேலே இருக்கிற காவல்துறை காவல் ஆணையர் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக சொல்றதை கேட்டு வேலை பார்க்குறாங்க. திமுக என்ன சொல்றாங்களோ திமுகவுடைய அமைச்சர்கள் இப்போவும் அவங்க சொல்றதை தான் கேட்டு வேலை பார்க்குறாங்க. சென்னையில் சேகர்பாபு சொல்றதை கேட்டு தான் வேலை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் திமுக அமைச்சர்களை சொல்றதை கேட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் எப்படி தேர்தலை சந்திக்க முடியும்? நாங்கள் ஆப்பில் கொடுத்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்து பதிவு செய்தாலும் மற்றவங்களுக்கு உடனே கொடுத்துறாங்க. எங்களுக்கு வந்து கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துட்டு கொடுத்து இது பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு இந்த பெரம்பூரில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டது. அது அப்போவே வந்து அவங்க ஆய்வு செய்து காவல்துறையிலேருந்து ஏசிலேருந்து இன்ஸ்பெக்டர்லாம் ஆய்வு செய்து முடிச்சு அவங்க அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஆய்வு செய்து இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அடுத்த இடம் ப்ரிஃபர் பண்ணியிருப்போம்ல. நீங்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டெல்லாம் முடிச்சு போகிறோம். இன்னைக்கு காலையில் நடக்க போகிற நிகழ்ச்சிக்கு காலையில் 11:30 மணிக்கு அனுமதி கொடுப்பீங்க. ஏன் நேற்று 4 மணி நேரம், அதாவது அந்த என்ஓசி டைப் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் காவல் நிலையத்தில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் உட்பட அனைவரும் வந்து 4 மணி நேரம் காத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னமும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் இது மாதிரியான இருக்கிற அதிகாரிகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள மாத்திர வேலையை செய்யணும். இன்னமும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இன்னும் 22 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் திமுக சொல்றதை கேட்டு விட்டு இப்படி செய்யும் அதிகாரிகள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திமுக சொல்றதான் கேட்கிறாரு சென்னை மாநகராட்சி. அவருக்கு நாங்கள் வந்து சுவிதா ஆப்ல பதிவு செஞ்சது அவர் குமரகுருக்கு தெரியாதா? குமரகுருக்கு வந்து நாங்கள் சுவிதா ஆப்ல பதிவு செஞ்சு அப்ரூவல் அமைச்சிருக்கோம். இன்னைக்கு எதில் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க? ஆப்ல தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் எங்களுக்கு எதில் வந்து 29 தேதிக்கு கொடுத்துருக்கோம்.
கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஆப்பில் பதிவு செய்யுது. நாங்கள் தேர்தல் அவங்ககிட்ட போய் நாங்கள் என்ன பண்ண முடியும், அவங்க ஸ்டேட் வைஸ் பதிவு செய்யறதுக்கு ஆப்பில் ஆப்ஷன் கிடையாது. ஒவ்வொன்றும் சட்டமன்ற வாரியாக தான் பண்ணணும், ஸ்டேட் வைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. அப்போ நாங்கள் மொத்தமாக ஆர்ஓக்களுக்கு அந்தந்த அசம்பிளிக்கு நீங்கள் அறிவுரை கொடுக்கணும், நாங்கள் ரிட்டர்னாக தான் கொடுக்கணும். அதை அவர் எப்படி வந்து ஒரு பேப்பரில் கொடுக்குறோன்னு சொல்ல முடியும்? நீங்கள் அதில் பேப்பரில் என்ன இருக்குன்னு அவர் படித்து பார்த்தாரா? நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சுவிதா ஆப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுடைய தேர்தல் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு நீங்கள் அறிவுரை கொடுக்கணும்னு தான் நாங்கள் வந்து அங்கே அந்த கடிதத்தில் தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ அதை கூட பார்க்காம சும்மா இப்படி போகிற போக்கில் ஒரு கமெண்ட் சொல்கிறது வந்து ஒரு அதிகாரி கலர்கள். அவங்க என்ன டிஃபெக்ட்னு சொல்லுங்கள், என்ன விஷயம்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா 3 மணி நேரம்னா 3 மணி நேரத்துக்கு நாங்கள் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி பதிவு செய்ததை இன்னைக்கு எப்படி நீங்கள் இப்போ சாயந்தரம் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும்? இப்போ சாயந்தரம் தான் வந்து போட்டு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியம் இருந்து பிடபிள்யூலேருந்து போய் அந்த ஹைவேஸ்லேருந்து போய் அவங்க போய் ரோடெலாம் இது பண்ணி நாங்கள் வந்து சிமெண்ட் போட போகிறோம்னு இருக்கிற ஒரு இடத்துல குழியை தோண்டிட்டு இருக்காங்க. திடீர்னு போய் குழியை அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க திரும்பவும் வந்து அந்த இடத்துல எல்லாம் பள்ளத்தை தோண்டி குழியை தோண்டி இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்கேபி நபர் நகர்கிட்ட தான், பெரம்பூரில். ஸோ அந்த இடத்துலையும் இவங்க போய் பராமரிப்புன்னு சொல்லி இன்னைக்கு போய் பேரிகேட்லாம் போட்டு அந்த ஒரு இடத்துலையும் பேரிகேட்லாம் போட்டு எல்லாத்தையும் தடுப்பு எல்லாம் போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ நாள் இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க? இல்லை அவர்கள் எங்கேயுமே எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருக்குமே வந்து எந்தவித அனுமதியும் கொடுக்காமல் இன்னமும் திமுக கட்டுப்பாட்டில் தான் ஒட்டுமொத்த தேர்தல் அதிகாரிகளும் இங்கே இருக்காங்க. தேர்தல் ஆணையம் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து இதை உடனடியாக யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி மாற்றலைன்னா இதில் எதுவுமே இருக்காது. இங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் இன்னும் ஆப்ரேட் பண்ணுறாரு. திரு செந்தில்வேல் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து முழு தேர்தலையும் யார் கூட்டணி, எவ்வளோ கூட்டணிக்கு எவ்வளோ சீட்டு, எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு எவ்வளோ சீட்டுன்னு திரு செந்தில்வேல் அவர் தான் முடிவு செய்கிறார். இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ஐஜி தான் முடிவு பண்ணுறாரு. மொத்தமாக அதிகாரிகள் நடத்தும் தேர்தலுக்கு எதுக்கு வந்து இங்கே ஒரு தேர்தல் ஆணையம்? மொத்தமாக அதிகாரிகள் தான் இந்த தேர்தலை நடத்திட்டு இருக்காங்க.